வணக்கங்க. இன்றைக்கி உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உளுந்து மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, அதில் உப்பு, பச்சை மிளகாய், மிளகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி தழை, இஞ்சி கொஞ்சம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு, உப்பு மட்டும் பார்த்து போடணுங்க. கொஞ்சம் அதிகமாகிடுச்சினாலும் ரொம்ப நல்லா இருக்காது அந்த வடையே சாப்பிட்றதுக்கு. அதனால் உப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நிதானமாக போட்டுக்கணும். உளுந்த வடைக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு சின்ன சின்ன வடைகளாக தட்டி போடலாம். நான் கையிலேயே தட்டி நடுவில் ஓட்டை போட்டு போட்டுருவேன். நீங்கள் இலையோ பிளாஸ்டிக்கோ ஏதாவது வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். உளுந்த வடை வேகிறதுக்கு லேட்டாகும். அதனால் ஃபுல்லாக வச்சோம்னா சீக்கிரமாக மேலே வெந்துற மாதிரி இருக்கும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால் மெதுவாக வச்சு நம்ம சுடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இனி வெளியே எடுத்து தரலாம். அடுத்தது இனிப்பு போண்டா செய்யலாங்க. அதே மாவு தான், அதே உளுந்து மாவில். இது நான் திடீர்னு தான் முடிவு எடுத்ததுனால நான் அதே மாவு எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா இனிப்பு போடணுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக கெட்டியாக இருக்கணுங்க. கொஞ்சம் லூஸ் இல்லாமல் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் சர்க்கரை போடும்போது மாவு கரெக்டாக இருக்கும். நான் இதே மாவில் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் மாவு சொதப்பிடுச்சு. அதனால் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. லூஸ் ஆனதுனால எண்ணெய் நிறைய இழுக்கும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கணுங்க. அந்த மாவில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், லைட்டாக உப்பு, இவ்வளோ தான். அதை போட்டு கலந்து அடுப்பை மீடியமில் வச்சு பொரிச்சு எடுக்கணுங்க. இதுவும் அதே மாதிரி தான், வெல்லம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கரிக்கிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக பொரிச்சு எடுக்கணுங்க. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, நம்ம இனிப்புக்காக செய்யும்போது மாவு டைட்டாக இருக்கணும். அப்போ தான் சர்க்கரை போடும்போது நல்லா இழகி வரும். நான் ஏற்கனவே வடைக்காக உள்ள மாவுலையே நான் கொஞ்சமாக பிரித்து செஞ்சதுனால கொஞ்சம் எண்ணெய் இழுக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லாவே குடிச்சிருச்சு. இந்த சொதப்பில் நீங்கள் பண்ணாதீங்க பாருங்கள். இதுதான், அடுப்பை மீடியமில் வச்சு ஊற்றும்போது மெதுவாக அது வெந்து வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், குட்டி குட்டியாக ஊற்றுனா போதும். ஒரு ஸ்பூனை வச்சே எடுத்து போடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. சுடுது. இருங்க, கீழே வச்சுட்டு நான் எடுத்து காட்டுறேன். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.